வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இந்த வீடியோவில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் டோட்டல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அதோட கான்செப்ட் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு 6 சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. டோட்டல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் and ordinary differential equation of the first order and first degree of the form p dx plus q dy plus r dz is equal to 0 is called the total differential equation. That is, இந்த ஃபார்மேட்டில் ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் இருந்தால் அதை தான் வந்து நம்ம டோட்டல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னு சொல்வோம். இதில் PQRனால் என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட். ஸோ இதோட சொல்யூஷன் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஆகுதா, இன்டெக்ரேட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணணும். அதுக்கான கண்டிஷன் பாருங்கள். ஈக்குவேஷன் 1, தட் இஸ் திஸ் ஈக்குவேஷன் கேன் பி இன்டெக்ரபிள் இஃப் திஸ் டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது PQR மேலே ஃபஸ்ட் ரோவில் போட்டுக்கிறோம், செகண்ட் ரோவில் டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட், தேர்டில் PQR. இதை போட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவல் டு 0 வந்தால் தான் இந்த ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஆகும். இது இன்டெக்ரல் ஆனால் தான் இதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு டோட்டல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு கொஷின் தந்துட்டு அதில் 4 ஆப்ஷனில் சொல்யூஷன் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் நம்ம கொஞ்சம் கவனமாக இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். After finding that an equation is integrable, then we should follow the steps to solve it. So, அந்த given equation இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நான் தந்திருக்கிற ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணலாம். அதை தான் நான் இந்த பாயிண்டில் நோட் பண்ணியிருக்கேன். என்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஒர்க்கிங் ரூல் டு சால்வ் டோட்டல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் பாயிண்ட், இதில் வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், ட்ரீட் ஒன் ஆஃப் த வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட் ஆஸ் கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஒய் இசட்டில் ஏதாவது ஒரு வேரியபிளை கான்ஸ்டன்ட்னு ட்ரீட் பண்ணணும். நம்ம இசட்னு எடுத்தோன்னா அதோட டிஃப்ரென்சியேஷன் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு 0 வரும். இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். given equation, that is p dx plus q dy plus r dz is equal to 0 இருக்கு பாருங்க. இந்த ஈக்குவேஷனில் dz is equal to 0 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? p dx plus q dy is equal to 0. அதான் செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். obtain the solution of the resulting equation, that is இந்த ஈக்குவேஷன் கிடைக்கிறதுல இதுக்கு வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபஸ்ட் டிகிரி. ஸோ அதோட சொல்யூஷன் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 4 டைப்ஸில் இருக்கலாம். லீனியர் ஈக்குவேஷனில் இருக்கலாம், பெர்னோலி ஈக்குவேஷன், வேரியபிள் செப்பரபிள், ஃபைனலாக எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் ஏதாவது ஒரு இதில் தான் கேட்டகரியில் தான் இந்த ஈக்குவேஷன் இருக்கும். அந்த ப்ரீவியஸில் பார்த்ததை ஃபாலோ பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைக்கும். நம்ம ப்ரீவியஸில் சீன் போடுவோம், இங்கே வந்து சி போடக்கூடாது, ஃபை ஆஃப் இசட்னு போடணும். ஏன்னா வந்து கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம இசட்டை தான் நம்ம வந்து கான்ஸ்டன்ட்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபை ஆஃப் இசட்னு போட்டுட்டு ஃபர்தர் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஃபை ஆஃப் இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். To find phi of z, find the differential of the solution obtained in step 2. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷன் வரும்ல, அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ரிசல்ட்டையும் given differential equation, that is this ஒன்னையும் கம்பேர் பண்ணி phi of z ஃபைண்ட் பண்ணி போடுவோம். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு 3 சம்ஸ் போட்டிருக்கேன். 4th இருந்தால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நோட் பாருங்கள். இன் சிம்பிள் கேசஸ் ரீக்ரூப்பிங் ஆஃப் டேர்ம் வில் ஹெல்ப் ஒன் இன்டெகிரேட் டைரக்ட்லி த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். சிம்பிள் கேசஸில் வந்து நம்ம இந்த இன்டெகிரபிளான்னு செக் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கிங் ரூல் இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ரீக்ரூப் பண்ண முடிஞ்சு இன்டெகிரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அப்படி இருந்தால் நம்மளுக்கு சொல்யூஷன் ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் வந்து ரீக்ரூப்பிங்லேயும், நெக்ஸ்ட்டு சம்ஸ் வந்து 4, 5, 6 வந்து அந்த ஏற்கனவே நான் சொன்ன ப்ரீவியஸ் ரூல் யூஸ் பண்ணியும் போட்டிருக்கேன். ரீக்ரூப்பிங் பார்த்தாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு இன்டகிரபிளும் நீங்கள் பென்சிலில் செக் பண்ணியிருக்கேன். டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணி ரீக்ரூப் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஒய் இசட் செப்பரேட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் செகண்ட் சம் ஆல்சோ இட் இஸ் எ சிம்பிள் சம். இந்த மாதிரி உங்களுக்கு கான்செப்டில் உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா இந்த மாதிரி போட்டுருங்க. இங்கே வந்து dx இன்ட்டு ZY இருக்குது, இங்கே dy இன்ட்டு ZX இருக்குது, இங்கே y² இன்ட்டு dz இருக்குது. ஸோ அதனால் இந்த y² ஃபுல்லாக டிவைட் பண்ணி ரீக்ரூப் பண்ணியிருக்கோம். நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே இந்த ஐடியாலாம் வந்து கிளிக் ஆகும். எக்ஸாமில் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும். தேர்ட் சம் அதே மாதிரி தான், ரீக்ரூப்பிங் தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடலில் போட்டிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட புக் இருந்தால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஃபோர்த்து சம் பாருங்கள். நம்ம இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணியும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். ஃபைனலாக ரீக்ரூப்பிங்லேயும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். ரெண்டுமே பாருங்கள், உங்களுக்கு எது அப்போ தான் ஈஸின்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபோர்த் சம் கொஷின் இஸ் திஸ் ஒன். இங்கே PQR ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த டிட்டர்மினன்ட் செக் பண்ணுறோம். செக் பண்ணால் we get is equal to 0. that is 1 is integrable. சம் எக்ஸாமில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே நாட் ஈக்குவல் டு 0வில் தரலாம். அது ஆப்ஷனில் சொல்யூஷன் நாட் எக்ஸிஸ்ட்னு வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த டிட்டர்மினண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம யூஜி பிஜி அதில் வந்து அந்த மாதிரி எக்ஸாம்லலாம் வந்து கண்டிப்பாக இன்டெக்ரபிளாக தான் தருவாங்க. நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாமுங்கிறதுனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னென்னா இசட் வந்து கான்ஸ்டன்ட்னு ட்ரீட் பண்ணிவிட்டு dz இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அந்த கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் we get this one. இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரீக்ரூப்பிங் மாதிரி தான் வருது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை மாதிரி பண்ணி இன்டகிரேட் பண்ணால் we get this one. z plus x into y plus z is equal to c. that is நம்ம phi of z ன்னு எடுக்கலாம். அந்த கான்ஸ்டண்ட்டை phi of z ன்னு எடுத்துக்கிறோம். that is என்ன கிடைக்குதுன்னா z plus x into y plus z is equal to phi of z. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதில் வந்து phi of z ஓட வேல்யூ வேணும். அதனால் இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிவன் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். uv அப்படி எடுத்துகிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு z plus x கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு y plus z கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு phi of z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d phi of z by dz into dzன்னு கிடைக்கிது. இதை வந்து ரீக்ரூப்பிங் பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோம்னா கிவன் ஈக்குவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இன்ட்டு dx சம் ஃபங்க்ஷன் இன்ட்டு dy ப்ளஸ் சம் ஃபங்க்ஷன் இன்ட்டு dz இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணுறப்ப dx dy dz தனித்தனியாக வேணும். அந்த ஃபார்மேட்டில் ரீக்ரூப்பிங் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனையும் நம்ம ஃபைண்ட் பண்ண ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா dx dy அதோட மல்டிப்ளிகேஷன் சேமாக இருக்கும். dzோட வேல்யூ தான் இங்கே சேஞ்ச் ஆகுது. இங்கே x ப்ளஸ் y இன்ட்டு dz ஈக்குவல் டு 0. இங்கே பார்த்தீங்கன்னா x plus y plus 2z dz is equal to this one. ஸோ அதனால் காமன் டேர்ம்ஸை விட்டுட்டு ரிமைண்டிங் வந்து 2z dz is equal to this value எழுதிக்கிறோம். இதை வந்து ஆர்டினரியாக இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணி phi of z வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். இந்த phi of z எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா தட் இஸ் இந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா we get the result. ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். ப்ரீவியஸில் போட்ட அதே கொஸ்டின் எடுத்து ரீக்ரூப்பிங்கில் போட்டிருக்கேன். 3 ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. எப்படின்னு பாருங்கள். இதை ரீக்ரூப்பிங் பண்ணியாச்சு. தட் இஸ் d of xy plus d of yz plus d of zx is equal to 0. இதை இன்டகிரேட் பண்ணால் we get this one. இதே ரிசல்ட் தான் மேலே நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கோங்க. ரீக்ரூப்பிங்கும் நிறைய சம்ஸ் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. Fifth sum is this one. We easily check it. It is integrable. வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் z is equal to constant எடுத்துக்கிறோம். ஸோ dz is equal to 0. அதை வந்து கிவன் ஈக்குவேஷனில் போட்டோம்னா we get this one. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம்
ordinary integration. We get this y minus z by z minus x is equal to phi of z. Next இதை வந்து differentiate பண்ணி given equation ஓட compare பண்ணணும். இங்கே u by v மாதிரி இருக்கு. So d of u by v formula யூஸ் பண்ணுறோம். differentiate பண்ணி dx dy dz ஃபார்மேட்டில் எழுதிட்டு கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு இங்கே வந்து 5 dash of z is equal to 0 கிடைக்குது. தட் இஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் அதோட டிஃப்ரென்ஷியேட் 0 ஆகும். அதனால் அந்த ஃபங்க்ஷன் வந்து c தான் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு 5 of z is equal to cன்னு இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் we obtain the result. சிக்ஸ்த் சம் அப்படியே பாருங்கள், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரில் ஒரு டேர்மு xy ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸில் இருக்குது. அதனால் இங்கே வந்து சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறோம். இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டை வந்து யூனும் இந்த டேர்மை வந்து வீன்னு எடுத்துக்கிறோம். a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அந்த ஃபார்முலாவில் போட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். இட் இஸ் யூ ஸ்கொயர் மைனஸ் 2v. நெக்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு போய் அந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். சிம்ப்ளிஃபை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. எதுனா dv by du minus v is equal to u. இது பார்த்திங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் dy by dx plus py is equal to q ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதோட சொல்யூஷன் என்னென்னா y into e power integral p dx is equal to integral q into e power integral p dx dx plus cன்னு பார்த்துருப்போம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னென்னா இதை பொறுத்த வரைக்கும் e power integral p dx. ஸோ அந்த வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டு ஃபர்தராக இந்த சொல்யூஷன் ஃபைன் பண்ணணும். எல்லா மெத்தட்லேயுமே வருன்றதுக்கு தான் மாடலுக்கு ஒரு 3 சம்ஸ் போட்டிருக்கேன். யூவிலையும் வரும், யூ பை விலையும் வரும். இல்லாட்டி நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 4 டைப்ஸில் எதில் வேணாலும் வரலாம். நம்ம தான் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். PQ ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கிறோம். therefore இந்த லீனியர் ஈக்குவேஷன் சொல்யூஷன் பிரகாரம் அந்த ஃபார்முலா that is p into e power integral p dxன்னு சொன்ன பாருங்கள், அந்த ஃபார்மேட்டில் சொல்யூஷன் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக யூவியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் xyzல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரு 4-5 மெத்தட் தான் இருக்குது ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபஸ்ட்டு டிகிரியில். அது என்ன மெத்தட்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.